ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா சினிமால என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல நடிக்கிறவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது இன்னுமே கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கிறது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். தனுஷ் அவங்க இயக்கிய படம். ஸோ தனுஷை பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கூட பேசுறதுக்காக அஷ்ரப் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நாம வந்து சினிமாவை பத்தியும் சினிமால தனுஷோட ஜேர்னியை பத்தியும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். இன்னைக்கு தேதியில வந்துட்டு தனுஷை பத்தி நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, இல்ல தனுஷனுடைய பர்சனலை வச்சு நோண்டி பேசுறீங்க அப்படின்னு வைங்களேன், அதை பாக்குறதுக்கான கூட்டமும் ஓ தனுஷ்னா இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்புற ஒரு கூட்டமும் நிறைய உண்டு. ரஜினிகாந்தை கொண்டு அவருடைய குடும்பத்தை கொண்டு தனுஷுக்கு ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனமே இருந்திருக்கிறதுக்கான சாத்தியங்களே இல்லை. பாலு மகேந்திரா பெரிய ஆளா வருவாருன்னு சொன்ன எல்லா நடிகர்களும் இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளா இருக்காங்க, விஜய் உட்பட. ரஜினி அவர்களுடைய குடும்பத்திலேயே முத தேசிய விருது வாங்கினதுன்றது யாரு? தனுஷ் தானே வாங்கினாரு. இவ்வளவு ஒல்லியா இருக்காரு, எப்படி நீ நடிச்சிட்ட அப்படின்ற அந்த ஒரு பிரமிப்பு இருக்குல்ல, அந்த ஒரு கெப்பாசிட்டி, கமலுக்கு இணையான ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து தனுஷ். திறமை ரீதியா தனுஷ பட்ட தீட்டினது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவரை தான். அதுக்கப்புறம் அவரோட பயணித்த இயக்குநர்கள், அது வெற்றிமாறனா இருக்கலாம், பாலுமேந்திராவா இருக்கலாம், யார் வேணாலும் வரட்டும், உலகத்துல எவ்வளவு பெரிய நடிகை வேணாலும் வரட்டும், என்ன அடிச்சுக்க முடியாதுங்கிற கான்பிடன்ஸ் தனுஷுக்கு ஜாஸ்தி. ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து மக்கள் ரொம்ப அதிகமா லைக் பண்ற ஒரு விஷயம் வந்து சினிமாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு வந்து நிறைய சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அதுல ஆக்ட்ரஸ் இவங்க என்ன பண்றாங்க, அவங்கள பத்தின நியூஸ் என்ன வருது, ஸோ அவங்க வீடு எப்படி இருக்கு, இதெல்லாமே இப்போ ரொம்ப பெருசா பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில வந்துட்டு நிறைய நடிகர்கள் இப்போ இருக்காங்க. ஐ மீன் எப்படி சொல்றது, ரொம்ப டஃப்பா இருந்து இப்போ நல்லா இருக்கவங்க இருக்காங்க, ரொம்ப ஈஸியா வந்தவங்களும் இருக்காங்க. பட் அந்த வகையில பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு நடிகரை ரொம்ப வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பார்க்கும்போது அவரை வந்து நம்ம நிறைய பாசிட்டிவா பார்த்துருக்கோம். அவர் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. தென் இப்போ ரீசெண்டான்னு சொல்லும்போது நிறைய நெகட்டிவிட்டி நம்ம அவர்கிட்டயே திருப்பி பார்க்குறோம். ஸோ அதையுமே வந்து அவரோட ஃபேன்ஸ் அப்படின்றவங்க கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. அது பாசிட்டிவா இருக்கட்டும் நெகட்டிவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஸோ அவர் வந்துட்டு வேற யாரும் இல்லை, தனுஷை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். தனுஷ் பத்தி சொல்லும்போது நிறைய கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. வந்தும் திரும்பவும் எதுக்காக அவருக்கு வந்துட்டு ஒரு நெகட்டிவிட்டி, எதனால அவருக்கு மறுபடியும் ஒரு ஃபிளாப் அந்த மாதிரிலாம் வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, தனுஷனுடைய நெகட்டிவிட்டின்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா, ஆக்சுவலி அந்த நெகட்டிவிட்டிக்கான ஆரம்பம் ஏதோ ஒரு தருணத்துல ஏதோ ஒரு செய்தியா வேணா ஒரு லைஃப்ல ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கலாம். ஆனா அது ஒரு பத்திரிகையிலயோ இல்ல ஒரு யூடியூப் சேனல்லயோ அது ஒரு பேசும் பொருளா மாறி ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எங்க என்ன பிரச்சனை ஆனாலும் அந்த நெகட்டிவிட்டி நமக்கு யாராவது ஒரு ஆள் வேணும்ல. ஒரு டைம்ல கிசுகிசுன்னு இருந்தது, இப்ப இன்னைக்கு வந்துட்டு கிசுகிசுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டைரக்டா வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்ப பேசும்போது வந்துட்டு நீங்க ஒரு இடத்துல ஒரு சம்பவம் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னும் போது இந்த பக்கத்துல அதை யார் பண்ணான்னு ஒரு ஆள் ஒண்ணு வேணும் இல்லையா. நீங்க யார சொல்லுவீங்க? ஒரு கட்டத்துல எஸ்டிஆர் சொல்லிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு அவர் அமைதியா இருக்காரு, வெளியில படங்கள் பெருசா அவர் பண்றது இல்ல அப்படியே பண்ணாலும் வந்துட்டு அவர் உண்டு ஒரு ஷூட்டிங் உண்டு இருக்காருன்னும் போது அப்ப நீங்க அடுத்து யாராவது உங்க சொல்லி ஆகணும்ல. விஜய் சொல்ல முடியாது, அஜித் சொல்ல முடியாது, விக்ரம் சொல்ல முடியாது, சூர்யா சொல்ல முடியாது. அப்ப யாரை நீங்க சொல்லுவீங்க? அப்படின்னும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா எழுதும் போதே 3 எழுத்து மந்திரம்ங்கிற மாதிரி தனுஷின் எழுதிடும். அது அப்படியே தனுஷின் பேசிடுங்கிறதுனால தான் அவருக்கு இவ்வளவு நெகட்டிவிட்டி. உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த நெகட்டிவிட்டிக்கு காரணமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அது சுத்தி அவரை சுத்தி இருக்கக்கூடிய யாரோ ஒரு சில ஆட்கள், இல்ல அதை தாண்டி பேசுற நம்மள ஆட்கள் அதை ஒரு பேசும் பொருளா ஆக்குறோம் அப்படின்னும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா, ஓ தனுஷ்னாலே இப்படிதான். இப்ப ஒரு 5 வருஷமா இல்ல ஒரு 4 வருஷமா கவனிச்சு பாருங்க, இந்த 4 வருஷமா தான் தனுஷை பத்தின பேச்சு இருக்கும். அது எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்க விதைச்ச ஒரு சின்ன ஒரு விதையா இருக்கும். அது ஏதோ ஒரு சம்பவமா கூட இருக்கலாம், அது உண்மையாவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம். ஆனா அந்த சம்பவத்தை தொட்டு அதுக்கப்புறத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தனுஷ்னா இப்படிதான், தனுஷ்னு எந்த நெகட்டிவிட்டியை பத்தி பேசினாலும் நாம தனுஷை சேர்த்துக்கிற ஒரு சூழல் ஒன்று வந்துருச்சு. இது அவரு பொறுப்பு கிடையாது, சுத்தி இருக்கிற மக்களும் நம்மள மாதிரி மீடியாக்களும் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். ஓகே. சோ அப்போ கான்ட்ரோவர்சின்னு எடுக்கும்போது யாராவது ஒருத்தர் வேணும் இன்ட்ரெஸ்டான ஒரு பீப்புள் அப்படின்னா அது வந்து தனுஷ் அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, லிட்டரலா அப்படிதானே. இப்போ இன்னைக்கு தேதியில வந்துட்டு தனுஷை பத்தி நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, இல்ல தனுஷனுடைய பர்சனலை வச்சு நோண்டி பேசுறீங்க அப்படின்னு வைங்களேன், அதை பாக்குறதுக்கான கூட்டமும் ஓ தனுஷ்னா இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்புற ஒரு கூட்டமும் நிறைய உண்டு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா
ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா அது மக்கள் கிட்ட போய் சேர ஆரம்பிக்குது இல்லையா. இப்போ இது வந்துட்டு எப்படின்னாங்க கன்சியூமர் விசஸ் த ப்ராடக்ட்ங்கிற மாதிரியான ஒரு நிலை தான். இப்போ யார் வந்து நம்ம கிட்ட ஒரு பொருளை வாங்குறாங்களோ அவங்களுக்கு என்ன தேவைன்னு கொடுக்கும் போது அவங்க திருப்பி திருப்பி வருவாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு தேதியில என்ன ஆகுது அப்படின்னா தனுஷை வச்சு ஒரு கிசு கிசு பேசணும்னா 100 பேர் வந்து உள்ள வந்து பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா, கரெக்ட் தாங்க, தனுஷ் பண்ணிருப்பாருங்கன்னு நம்பக்கூடிய கூட்டமே நிறைய பேர் இருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா அவரை தொட்டு பேசுற ஒரு சூழல் ஒண்ணு உருவாகுது. இந்த சூழலும் மாறும். ஒரு கட்டத்துல வந்துட்டு எஸ்டிஆர் நான் திருப்பி திருப்பி அதான் சொல்றேன், அவரை பத்தி பேசும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு அவரை விட்டுட்டோம். அதே மாதிரி தனுஷுக்கான ஒரு டைம் ஒண்ணு வரும்போது அவரை விட்டுருவோம், அந்த இடத்துக்கு வேற ஒரு ஆள் வருவார். ஆக்சுவலி சிவகார்த்திகேயன் நடுவுல மாத்தி இருக்க வேண்டியது, பட் பிரில்லியண்டா அவருடைய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அழகா அங்கே ஜம்ப் ஆயிட்டாரு. சோ அந்த இடத்துக்கு இன்னும் ஒரு ஆள் மாட்டல. யாராவது மாட்டினாங்கன்னு வைங்களேன், தனுஷ் அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா விலகிடுவாரு. அவர் பாட்டு ஒரு வேலையை பார்ப்பாரு. ஏன்னா உண்மையிலே அவர் அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வேலையை மட்டும் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப தனுஷை பொறுத்த வரைக்கும் அப்பா இண்டஸ்ட்ரியில இருந்திருக்காங்க, அண்ணாவுமே இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்கள வச்சு வந்ததா ஃபர்ஸ்ட் ஒரு பேச்சு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா மாமனார் அவரோட பேருக்காக இவருக்கு அடுத்து நல்ல growth இருந்ததுன்ற மாதிரியான ஒரு பேர் வந்துச்சு. பட் நம்ம வந்து நடிப்பு அந்த அவரோட அவ்வளோ ஒரு டேலண்ட் நம்ம பார்த்திருக்கோம். பட் இது மூணுத்துல எது வந்து தனுஷ் அப்படின்னா அதுல எதுன்னு நீங்க சொல்லுவீங்க? இந்த பேக்ரவுண்டா இல்லாட்டி இந்த பேக்ரவுண்டா இல்லாட்டி அவரோட ஸ்கில் அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்ப வந்துட்டு அப்பா அண்ணன் இவங்க 2 பேரும் சொன்னீங்க. அதே மாதிரி மாமனார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற இந்த ஒரு ஆங்கிள் சொன்னீங்க இல்லையா. இப்ப அண்மையில கூட நயன்தாரா அவர்கள் வந்துட்டு ஒரு நோட்டீஸ் கொடுக்கும்போது வந்துட்டு கஸ்தூரி ராஜாவின் மகன் செல்வராகவனின் தம்பியான தனுஷ் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. உண்மையிலேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா செல்வராகவனை கொண்டோ அவங்க அப்பாவை கொண்டோ தனுஷ் அவர்களுக்கு வந்துட்டு பெருசா நன்மை அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டுட்டு வந்த அந்த ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரியான நன்மை தானே தவிர்த்து அதை வச்சு தனுஷுக்கு எந்த விதமான ஒரு நிலையிலும் ஒரு முன்னேற்றமோ ஒரு யூஸான ஒரு நிலையே கிடையாது. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா துளுவஜலம்னு ஒரு படம் பண்றாங்க. அந்த படம் வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு கண்டென்ட், அந்த படம் வருது, ஓரளவுக்கு ரீச் ஆகுது. அடுத்து காதல் கொண்டேன்னு ஒரு படம் செல்வராகவன் பண்றாரு. அந்த படம் தனுஷனுடைய அந்த நடிப்பு திறமை வெளியில காட்டுது. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த திருடா திருடின்னு ஒரு படத்துலதான் அவர் வந்துட்டு அந்த பிஎன்சி ஆடியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பட்டி தொட்டி எங்கும் அவர் கொண்டுட்டு போய் சேர்க்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு படங்களா அவர் பண்றாரு. அந்த அத்தனை படங்களும் என்ன பண்ணுது அப்படின்னா அவர் ஒரு வேற தளத்துக்கு கொண்டுட்டு போகுது. அதுக்கப்புறம் புதுப்பேட்டை பண்றாரு. புதுப்பேட்டையும் வந்துட்டு வெற்றிகரமான படம் கிடையாது அந்த காலகட்டத்துல. சோ அந்த படமும் ஒரு கமர்ஷியலா எந்த இடத்துலயும் கொண்டுட்டு போய் சேர்க்கல. இதெல்லாம் தாண்டி திருவிளையாடல் ஆரம்பம்னு ஒரு படம் பண்றாரு. அது அவங்க அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு படம், பூபதி பாண்டியன் அவர்கள் இயக்கிய படம். அந்த படம் தான் அவர் திருப்பி வந்துட்டு எல்லா இடத்தையும் கொண்டு போய் சேர்க்குது. இப்படி ஒவ்வொரு தருணத்திலையும் வெளியில இருந்து யாரோ ஒருத்தவங்க வந்துதான் அவருக்கான படத்தை கொடுத்து அவர் தூக்கி நிப்பாட்டி இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய தனுஷ் அவர்களுக்கு அப்பாவை கொண்டோ அண்ணனை கொண்டோ ஒரு பிரோஜனமும் எந்த தருணத்துல இருந்தது கிடையாது. பிரோஜனம் இல்லைன்னா நான் நெகட்டிவா சொல்லல, பட் உண்மையிலேயே வந்துட்டு அவங்கள கொண்டு தான் தனுஷ் வந்தாரா அப்படின்னா இல்ல. ஏன்னா அதற்கான நல்ல உதாரணம் என்னன்னா இன்னைக்கு தேதியில வந்துட்டு செல்வராகவன் அவர்கள் வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த ஆளுமே மிகச்சிறந்த ஒரு ஜீனியஸா இருந்தா கூட அவருக்கு நானே வருவேன் அப்படின்ற ஒரு படத்தை திருப்பி கொடுக்குறாரு. இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, புதுப்பேட்டை 2 படத்துக்கான டிஸ்கஷன்ல இருக்காரு. 1000ல் ஒருவன் படத்தை வந்து செல்வராகவன் வச்சு பண்ணணும் அப்படின்றாரு. இது எல்லாமே நம்ம சுத்தி பார்த்தோம்னா தனுஷை சுத்தி தான் இருக்கே தவிர்த்து வேற ஒரு நடிகரை சுத்தி கிடையாது. அப்போ இயற்கையாவே தனுஷ் அவர்கள் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னா அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் என்னென்ன செய்யணுமோ அந்த ஒரு இடத்துலதான் இருக்காரு தவிர்த்து அவங்களை கொண்டு ஒரு ஆளானார் அப்படின்னா அந்த இனிஷியல் புஷ் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் வளர்ந்தது அத்தனை திறமையும் வந்துட்டு தனுஷை தான் சாரும். அதே மாதிரி வந்து நீங்க ரஜினியை சொன்னீங்க இல்லையா, இப்ப ரஜினி அவர்களை கொண்டு தனுஷுக்கு என்ன ஆக சிறந்த நன்மை நடந்திருக்கும் அப்படின்னா வந்துட்டு இப்ப சூப்பர் ஸ்டாரோட மருமகன்ற பேர் மட்டும் தான் முடிச்சிருக்குமே தவிர்த்து அதை தவிர்த்து ஒரு ஒண்ணுமே நடந்திருக்காது. மிஞ்சி படம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த படிக்காதவன் மாப்பிள்ளை இந்த படம் எல்லாம் வந்துட்டு அந்த பழைய டைட்டில் யூஸ் பண்ணாரு இல்லையா, இந்த டைட்டில் வாங்குறதுக்கு ஒரு ஈஸியா இருந்திருக்கும். இந்த ரஜினி படம் இப்ப ரஜினியுடைய மருமகன்றதுனால மாப்பிள்ளை டைட்டில் ரஜினி மாப்பிள்ளை கொடுக்கலாம் எப்படிப்பான்னு ஈஸியா கொடுத்திருப்பாங்களே தவிர்த்து அதுக்கான ஒரு சிரமம் இல்லாம கிடைச்சிருக்குமே தவிர்த்து அதை தவிர்த்து ரஜினிகாந்தை கொண்டு அவருடைய குடும்பத்தை கொண்டு தனுஷுக்கு ஒரு பைசாவுக்கும் இருந்திருக்கிறதுக்கான சாத்தியங்களே இல்லை. ஏன்னா இயற்கையாவே தனுஷுக்கு ஒரு தன்மை உண்டு, கொஞ்சம் தன்னம்பிக்கை ஜாஸ்தி, யாருக்கிட்டையும் போய் கேட்கிற மாதிரியான ஒரு மனநிலையில அவரு இல்ல. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா அடுத்தவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டுட்டு வர்றவங்க எப்பவுமே அவங்க போய் இன்னொரு ஆளுகிட்ட போய் நிக்க மாட்டாங்க எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா தனுஷை பத்தி நீங்க பாத்தீங்கன்னு அறந்தாங்கி நிஷால இருந்து அப்புறம் வந்துட்டு KPY தீனா இந்த மாதிரி நிறைய நடிகர்களை வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டுட்டு வந்த விதமா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாரு. யாரையா ஒருத்தர் இண்டஸ்ட்ரி கொண்டு வருவாரு, அவரை சப்போர்ட் பண்ணுவாரு. இப்ப அண்மையில வந்துட்டு அவருடைய பவிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அக்கா பையனை கூட இண்டஸ்ட்ரிக்கு வந்து அறிமுகப்படுத்துறாரு. ஏதோ ஒரு தருணத்துல வந்து அவர் என்ன நல்லா கவனிச்சு பாருங்க, யாரையோ ஒருத்தர் அவர் அறிமுகப்படுத்திட்டே இருப்பாரு, அவர் கொண்டுட்டு வந்துட்டே இருப்பாரு. ஏன் அவர் கொண்டுட்டு வர்றாரு அப்படின்னா இயற்கையாவே அவருக்கு அந்த தன்மை உண்டு. ஒரு தருணத்துல வந்துட்டு பாலுமேந்திரா சார் வந்து சொல்லுவார் இந்த பையன் வந்துட்டு பயங்கரமா பெரிய ஆளா வருவான் அப்படின்னு. ஏன்னா பாலுமேந்திரா அவர்களுக்கு அந்த ஒரு பார்வை இருந்திருக்கு, தனுஷ் அவர்கள் பெரிய ஆளா வருவார் அப்படின்னு. பாலுமேந்திரா பெரிய ஆளா வருவாருன்னு சொன்ன எல்லா நடிகர்களும் இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளா இருக்காங்க, விஜய் உட்பட. விஜய் பார்த்தா அவர் அதே சொல்லியிருக்காரு. அப்போ அந்த தன்மை ஆல்மோஸ்ட் அந்த தன்மை வந்துட்டு தனுஷ் கிட்ட வந்துட்டு மேக்சிமம் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா இன்றைய தேதியில தனுஷ் ஒருத்தர் சொல்றாருன்னு
இவன் ஜெயிச்சிருவான், இவன் தேறிடுவான்னா உண்மையிலே அந்த ஆள் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா வந்துட்டு தனுஷுக்கு அந்த திறமை உண்டு. யாருக்கு இந்த திறமை இருக்கோ அவங்க இன்னொரு ஆளுகிட்ட போய் நிக்க மாட்டாங்க. எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இதை பண்ணி கொடுங்க, எனக்கு இதை ஃபேவர் பண்ணுங்க, நிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட இயல்பான தன்மை அதுக்கு வந்துட்டு அனுமதிக்காது. இந்த திறமை இல்லைன்னு வைங்களேன், உதாரணத்துக்கு அடுத்தவங்களோட திறமையை ஐடென்டிஃபை பண்ற திறமை இல்லைன்னா அவங்க போய் நிப்பாங்க, எனக்கு இந்த உதவி பண்ணுங்க, எனக்கு இதை வந்து ஃபேவர் பண்ணுங்கன்னு. தனுஷுக்கு இந்த திறமை ஜாஸ்திங்க. அதனால நிச்சயமா ரஜினி கிட்ட போய் நின்றுக்க வாய்ப்பே இல்லை. நிச்சயமா அவருக்கு அதை கொண்டு எந்த விதமான ஒரு நன்மைகளும் நடந்திருக்காது. எனக்கு தெரிஞ்சு கடைசியா தான் வந்துட்டு காலா படம் வந்துட்டு ஒண்டர் பார்ல ப்ரொடியூஸ் பண்றாருன்னு வைங்களேன். அந்த படம் வந்துட்டு ஓகே வணிக ரீதியா வெற்றிகரமான படமா இருந்தா கூட அந்த படத்தினால ஒண்டர் பார் மேல வந்துச்சா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடியில இருந்தே எல்லா படங்களும் ஒண்டர் பார்ல பண்றாங்க. அது ஒரு வெற்றிகரமான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். சோ ரஜினியை கொண்டும் சரி, கஸ்தூரி ராஜா அவர்களை கொண்டும் சரி, செல்வராகவனை கொண்டும் சரி, தனுஷுக்கு ஒண்ணுமே நடக்கல. உண்மையிலேயே தனுஷை கொண்டுதான் எல்லாருக்குமே நடந்திருக்கு. இப்ப அந்த குடும்பத்திலேயே ரஜினி அவர்களுடைய குடும்பத்திலேயே முத தேசிய விருது வாங்கினதுன்றது யாரு? தனுஷ் தானே வாங்கினாரு. தனுஷ் தான் அந்த குடும்பத்துக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருக்காரு. ஆடுகளம்ல வந்துட்டு ஒரு படம் பண்றாரு, கமர்ஷியலா படம் பண்ணா கூட மேக்சிமம் ஆர்ட் ஓரியன்டான படங்கள் பண்றாரு, அந்த குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கிறாரு. இதெல்லாம் எங்க இருந்து கொண்டு வராரு அப்படின்னா தனுஷ் அவர்கள் தான் கொண்டு வராரு. சோ ரஜினியினுடைய மருமகன் அப்படிங்கிற அந்த இமேஜ் தனுஷுக்கு 1% கூட ஒர்க் ஆகல. ஏன்னா நீங்க சவுத்லயும் சரி, இந்தியா இண்டஸ்ட்ரியில ஃபுல்லா நீங்க எடுத்து பாருங்களேன், சிரஞ்சீவில இருந்து எல்லாருக்குமே மருமகன்கள் இருக்கிறாங்க. எந்த மருமகன் வந்துட்டு தனுஷ் மாதிரி பேர் சொல்ற மருமகனா இருந்திருக்காரு நீங்க இந்தியா இண்டஸ்ட்ரியில எடுத்து பாருங்க, ஒரு நடிகரை நீங்க காட்ட முடியாது. ஏன்னா தனுஷ் மாதிரி இங்க ஒரு நடிகனும் கிடையாது. கமல்ஹாசனுக்கு அப்புறம் அந்த இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு ஜோன்ல நீங்க ஒரு நடிகரை சொல்லலாம் அப்படின்னா 1-2 பேர் தான் இருக்கிறாங்க. அதுல தனுஷ் முதன்மையானவர். அதுக்கு ரொம்ப நல்ல உதாரணம் அசுரன் தான். அசுரன் வந்துட்டு அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா நாயகனுக்கு போங்களேன். நாயகன் படத்தை வந்துட்டு கமல் அவர்கள் பண்ணும்போது ஒரு 32 வயசு. 32 வயசுல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு மனுஷன் மாதிரி ஒருத்தர் பண்ணிருப்பாரு. அப்படியே இந்த பக்கம் வாங்க அசுரன்ல தனுஷ்க்கு என்ன வயசு இருந்திருக்கும்? அசுரன் படம் பண்ணும்போது அவர் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறாருன்னும் போது கிட்டத்தட்ட பாரதி ராஜா சொல்லியிருப்பாரு, என் வயசுல இருக்க வேண்டிய ஒரு ஆள், நடிக்க வேண்டிய ஒரு ஆளு இவ்வளவு ஒல்லியா இருக்காரு, எப்படி நீ நடிச்சிட்ட அப்படின்ற அந்த ஒரு பிரமிப்பு இருக்குல்ல, அந்த ஒரு கெப்பாசிட்டி, கமலுக்கு இணையான ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து தனுஷ். அதனால அவருக்கு ரஜினியை கொண்டும் சரி, அவங்க அப்பாவும் அண்ணனை கொண்டும் சரி ஒரு யூஸும் கிடையாது. அவங்க எல்லாம் வந்துட்டு இவருக்கு பக்கபலமா வேணா ஏதாவது ஒரு தருணத்துல இருந்திருக்கலாம். ஆனா இது முழுக்க முழுக்க தனுஷனுடைய திறமை தான். ஓகே. பட் ஒரு சில டைமிங்ல வந்து அதிகமா வந்து தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆடிஷன்ஸ், ஆடியோ லான்ச் அண்ட் எப்படி பிரஸ் மீட் எல்லாத்துக்குமே வந்து 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ வந்து என்ன பேச்சு இருந்தது அப்படின்னா, ஐஸ்வர்யாவில தான் வந்து தனுஷ் இப்போ ரொம்ப ஷைன் ஆயிட்டாரு, எல்லா விஷயமும் அவங்க தான் வந்து டீச் பண்றாங்க அவருக்கு. ஸோ அவங்க சொல்லி தான் A to Z வந்து இவர் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஒரு growth-ஏ வந்துச்சு. 3 அந்த 3ல எல்லா விஷயமும் அவர் பண்ணியிருப்பாரு. பாடியிருப்பாரு, ஆடியிருப்பாரு, டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஐஸ்வர்யா அவங்களோட டீச்சிங்னால தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லு. அது வந்துட்டு தனுஷோட ஷைன்னஸ் அப்படின்னா அது வந்து ஐஸ்வர்யா தான்ற ஒரு பேர் நிறைய வந்திருக்கு. ஸோ அது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றத பார்த்தா ஐஸ்வர்யா அவர்கள் வந்து தனுஷுக்கு பாட்டு வாத்தியாராவே இருந்திருக்காங்கன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா உண்மையிலேயே வந்துட்டு தனுஷ் அவனுடைய திறமைக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அணுகுமுறையில வேணா ஐஸ்வர்யா அவர்கள் உதவி இருக்கலாம். உதாரணத்துக்கு வந்துட்டு ஆங்கிலம் வந்துட்டு நுனிநாக்குல பேசுறதுக்கான ஒரு உதவியா இருக்கலாம். இல்ல மனிதர்களை வந்துட்டு தனுஷ் அவர்கள் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் தனுஷ் அவர்கள் எப்படி இருக்காரு அப்படின்னா ரொம்ப வெளிப்படையா ரொம்ப ஈஸியா எல்லாருக்கிட்டையும் அப்படியே டக்குன்னு ஓப்பனா பேசுற மாதிரியான ஒரு நிலையில இருந்திருக்கலாம். அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணி இல்ல இவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், இவங்க சரியில்லை, இவங்க சரியானவங்கன்னு ஏதாவது ஒரு விதத்துல வந்துட்டு ஹேண்டில் பண்ணிருக்கலாம். அது இயற்கையாவே வந்துட்டு ஒரு ஆணுடைய வாழ்க்கையில ஒரு பெண் வரும்போது சில மாற்றங்கள் நடக்கும். அது பாசிட்டிவா இருக்கும் பட்சத்தில் அந்த ஆணுடைய வளர்ச்சிக்கு அது உதவும். அந்த மாதிரியான ஒரு சூழல் தானே தவிர்த்து திறமையே இல்லாத ஒரு ஆணுக்கு திறமையை புகுத்துற அளவுக்கெல்லாம் பெண்களால எதுவும் பண்ணிட முடியாது. பெண்கள் இல்ல, ஒரு ஆண் ஒரு பெண் வாழ்க்கையில கூட போய் திறமையெல்லாம் புகுத்திட முடியாது. அது இயற்கையாவே அவங்களுக்குள்ள அந்த திறமை இருக்கணும். தனுஷ் அவர்கள் வந்து திறமையானவர், திறமையான நடிகர். அந்த நடிகருக்கான அந்த அணுகுமுறை சில இடங்கள்ல வந்துட்டு வேறுபட்டு இருக்கலாம். அப்ப வந்து இவங்க ஆஸ்திரேலியாவோ லண்டன்ல எங்க எல்லாம் படிச்சு வந்திருக்காங்க இல்லையா, அப்படின்னும் போது வந்துட்டு இந்த இடத்துல இங்கிலீஷ் பேசுங்க. ஒண்ணு இல்ல, ஒரு ரவுண்ட் டேபிள் வந்துட்டு நார்த்ல ஒண்ணு நடக்கும். அப்ப தனுஷ் அவர்கள் பேசும்போது அந்த ஆங்கில புலமை வந்துட்டு நம்ம பார்க்கும்போது நமக்கே என்னையா அது இப்படி பேசுறாரு. கமலுக்கு அடுத்து வந்துட்டு அந்த இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இருக்குல்ல, கமல் அவர்கள், அஜித் குமார், அப்புறம் வந்துட்டு தனுஷுக்கு நல்லா இருக்கே, சூப்பரா பேசுறாருங்கிற மாதிரியான ஒரு பிரமிப்பு வருது. இதெல்லாம் வந்துட்டு ஐஸ்வர்யா அவர்கள்கிட்ட இருந்து தனுஷ் அவர்கள் பெற்ற ஒரு பிளஸ்ஸா இருக்கலாமே தவிர்த்து திறமை ரீதியா தனுஷ பட்ட தீட்டினது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவரை தான். அதுக்கப்புறம் அவரோட பயணித்த இயக்குநர்கள், அது வெற்றிமாறனா இருக்கலாம், பாலுமேந்திராவா இருக்கலாம், இப்படி எந்தெந்த இயக்குநர்கள்லாம், செல்வராகவன் உட்பட எந்தெந்த இயக்குநர்களோட எல்லாம் பயணிச்சாரோ அந்தந்த இயக்குநர்கள் மோல்டு பண்ணது, அந்த மோல்ட வந்துட்டு தனுஷ் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்ட விதம் தான் இன்னைக்கு அவரை வந்துட்டு ஒரு உச்சத்துல உட்கார வச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார்னு சொல்லி ஒரு 4-5 பேர் வச்சோம் அப்படின்னா
தனுஷ் மிக முக்கியமான மனிதர். ஆமா. சோ அவ்வளவு பெரிய ஒரு கேலிபரை வந்துட்டு ஒரு பெண் வாழ்க்கைக்குள்ள வந்தெல்லாம் அதை கத்து கொடுத்தெல்லாம் அப்படியெல்லாம் வந்துட்டு இது பண்ணிட முடியாது. அது முழுக்க முழுக்க அவருடைய திறமை. அந்த அணுகுமுறை வந்துட்டு ஐஸ்வர்யா அவர்கள் கத்து கொடுத்ததா இருக்கும். சோ மத்தவங்கள விட வந்து தனுஷ் ரொம்ப யூனிக்கானவர் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாங்க. மத்தவங்களை விட அப்படிங்கறத விட தமிழ் சினிமாவோட இந்த ஒரு 100 வருஷம் இண்டஸ்ட்ரியில 75-100 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா தனுஷ் மாதிரி ஒரு நடிகர் கூட முன்னாடி கிடையாது. கிடையவே கிடையாது. இப்ப நீங்க வந்துட்டு எல்லா நடிகருக்குமே ஒரு மாற்றம் நீங்க சொல்லலாம். விஜய் மாதிரி யார் இருக்கா அப்படின்னா யாராவது ஒருத்தர் எடுக்கலாம். இப்ப ரஜினி மாதிரி யாராவது இருந்தாரு அப்படின்னா கருப்பா யாருமே இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜ்ல வந்துட்டு ரஜினி அவர்கள் முதன்மையா இருப்பாரு. கமல் மாதிரி யாராவது இருக்கலாம். இப்ப யாரையாவது ஒருத்தவங்க நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம். தனுஷ் பிசிக்கல தனுஷ் மாதிரியான ஒரு நடிகரை தனுஷ்க்கு முன்னாடி கிடையாது. தனுஷ்க்கு அப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்ப பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம அதே மாதிரி தான் பாக்குறோம். இதுக்கப்புறம் ஒல்லியா இருக்கிற எல்லாருமே வரலாம். கலைஞ்ச தலை, பரட்ட தாடி, முடி இது எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு ஹீரோ வரலாம். யார் வந்தாலும் ஆனா இதுக்கான ஆரம்பம் யாரு? தனுஷ் தான். சொல்லுவாங்க இல்லையா, விதை தனுஷ் போட்டதுன்னு. இப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தில் இருக்கக்கூடிய தனுஷ் வந்துட்டு இதற்கெல்லாம் முன்னோடிங்க. ஏன்னா வந்துட்டு தனுஷ் மாதிரியான ஒரு நடிகர் இதற்கு முன்னாடி தமிழ் சினிமால இல்ல. இதற்கு முன்னாடி தமிழ் சினிமால இப்படி ஒரு நடிகர் வந்து நான் ஹீரோவாவேன், நான் ஹிந்தி படம் நடிப்பேன், நான் வந்து ஹாலிவுட்ல நடிப்பேன் அப்படின்னா சிரிச்சுதான் இருப்பாங்களே தவிர்த்து யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க. அத பிராக்டிக்கலா ப்ரூவ் பண்ண ஒரு நடிகர். இப்ப இதுக்கப்புறம் யாரும் வந்து சொன்னாலும் நம்புவாங்க இல்லையா, ஆயிடுவாம்பா இப்ப தனுஷே நடிட்டாரு இப்ப இவரும் ஆயிடுவாருங்கிற அந்த ஒரு நிலை வந்துரும்ல. அப்ப தனுஷ் வந்துட்டு ரொம்ப தனித்துவமானவர் தான். ஓகே. சோ நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இப்போ தனுஷ் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் ஒரு படத்துல வந்துட்டு அவங்களோட ஒரு சொந்தக்கார பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி. சோ அதுக்கு நிறைய மனசு வேணும் உண்மையிலே. அது என்ன சொல்ற, மீடியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும். அதை விட சினிமால இதை விட அதிகமா இருக்கும். சோ வரக்கூடாதுன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா இவர் நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்காரு, அது நம்மளுக்கு தெரியும். சோ அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க நடிக்கும் போது அப்படியே வந்து ஒரு சாயல்ல தனுஷை பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ மேபி அப்படிதான் இருக்கு நான் பார்க்கும்போது கூட. சோ அந்தனால இவரோட இமேஜ் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா? சோ அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரை மாதிரியே இருக்காரு, இவர் கூட்டிட்டு வந்துட்டாரு, இப்ப இவரோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் போயிட்டு இருக்கு. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா தனுஷோட நிலைமைக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப வந்துட்டு விக்ரம் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார். ஆனா அவரு வந்துட்டு இண்டஸ்ட்ரியில வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய நடிகனுடைய சொந்தக்காரங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த டைம்ல அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஹெல்ப் பண்ணல. ஹெல்ப் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் ஓடுன்னு வைங்களேன். சோ இப்படி அது அவங்க ஹெல்ப் பண்ணாத காரணம் என்ன, இல்ல கொண்டுட்டு வரல, இதெல்லாம் தாண்டி யாருமே அவங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இன்னொரு ஆளை கொண்டுட்டு வர மாட்டாங்க. இது இயற்கை, இது மனிதனுடைய இயல்பு. அப்படி ஒரு ஆள் கொண்டுட்டு வர்றாரு அப்படின்னா அவர் ஏமாளியா இருக்கணும் ஃபர்ஸ்ட். இல்லைன்னா இன்னொரு ரகம் இருக்கு, தன் மேல அதீத நம்பிக்கை கொண்ட ஆளா இருக்கும். இந்த ரெண்டுத்துல யாராவது ஒருத்தவங்க தான், எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் என்ன ஒரு மண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற ஆள் தான் இன்னொரு ஆளை கொண்டுட்டு வருவாங்க அவங்களோட இடத்துக்கு. அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு ஆள் யார் கொண்டு வரா அப்படின்னா ஏமாளியா இருப்பான். யாரும் நாள் விட்ட யாரும் நாள் போட்டா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த ரெண்டு ரகம் தான் கொண்டுட்டு வருவாங்க. தனுஷ் வந்துட்டு இதுல யார் வேணாலும் வரட்டும், உலகத்துல எவ்வளவு பெரிய நடிகை வேணாலும் வரட்டும், என்ன அடிச்சுக்க முடியாதுங்கிற கான்பிடன்ஸ் தனுஷுக்கு ஜாஸ்தி. அதனாலதான் அவரால் வந்துட்டு அவருடைய சொந்த அக்கா பையனை இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டுட்டு வர முடியுது. இதுல ஹைலைட் என்னன்னா அந்த பையன் அப்படியே தனுஷனுடைய 100% காப்பி மாதிரி இருக்காப்ல. அது பாடி லாங்குவேஜ்ல இருந்து, ஆக்டிங்ல இருந்து, டைலாக் டெலிவரில இருந்து எல்லாமே தனுஷ் தான். அப்ப தனுஷ் நினைப்பாருல, என்ன நம்மள மாதிரியே ஒரு ஆளை கூப்பிட்டு வரோம் அப்படிங்கும்போது நமக்கு சிக்கல் ஆயிடுமாட்டா. ஆனா நினைக்க மாட்டாரு. நினைக்காததுனாலதான் அவர் தனுஷ். நினைச்சிட்டாருன்னு வைங்களேன், அவர் இந்த வேலையை செய்யவே மாட்டார். ஆரம்பத்துல இருந்து அக்கா கிட்ட சொல்லிடுவாரு, உன் பையன் சரியில்லை, உன் பையன் வந்துட்டு டெவலப் ஆக மாட்டான், அப்படியே விட்டுருன்னு தள்ளி வேணா வச்சிருப்பாரு தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு தனுஷ் தான் அவர் என்கரேஜே பண்ணிருக்கணும். டே நீ என்ன மாதிரியே பண்ற, ஜிம்முக்கு போ, அது பண்ணு, இது பண்ணு, ஆக்டிங் எல்லாம் கத்துக்கோ, நீ எல்லாம் வா, நான் உன்னை கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு அவர் தான் சொல்லி இருக்கணும். ஏன்னா அவர் வந்து ஊர்ல இருக்க எல்லாரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்றாருங்க. அறந்தாங்க நிஷால இருந்து கேபி தீனா வரைக்கும் எல்லாரையும் உள்ள கொண்டு வரும்போது வந்துட்டு தான் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரை கொண்டுட்டு வந்து நிப்பாட்ட மாட்டாரா. அதனால அவருக்கு அந்த கான்பிடன்ஸ் ஜாஸ்தி. அவரால அதாவது யாராலையும் அவர் ஒண்ணுமே பண்ணிட முடியாது. எவ்வளவு பெரிய கிரௌட் நின்றாலும் தனுஷ் பர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா தனுஷ் அடிச்சுக்கவே முடியாது. அதுக்கு நல்ல உதாரணம் நான் திருப்பி அசுரனையும் வடச்சென்னையும் தான் சொல்லுவேன். வடச்சென்னையில அவ்வளவு கிரௌடு, அமீர் மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு தூக்கி சாப்பிட்டு இருக்கும் போது இவர் அழகா சிம்பிளா வந்து டைலாக் பேசிட்டு போறாரு, ரவுடிசம்னா இதுதான் அப்படின்ற மாதிரி பேசுறாரு, அதுக்கு கிளாப்ஸ் வருது அப்படின்னா அப்ப தனுஷனுடைய அந்த கேலிபரை நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க. அவருக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் வந்து அவர் மேல. சோ யாருமே என்ன ஏமாத்திட முடியாது. யார் வந்து நடிச்சாலும் என்னுடைய வேல்யூ எனக்கு தெரியுங்கிற அந்த கெத்தம் திமுறும் இயற்கையாவே தனுஷுக்கு உண்டுங்க. அப்படிங்கறதுனாலதான் அவரால் இப்படிப்பட்ட நடிகரை கொண்டு வர முடியுது. கூட இவங்க யாருமே வந்து எதுவுமே பண்ணிட முடியாது. ஏன்னா ரஜினிகாந்த் இருக்கும் போது வந்துட்டு நிறைய பேர் அதே மாதிரி சாயில வந்தாங்க. ரஜினியை வந்துட்டு யாராலுமே அடிச்சுக்க முடியல. இந்த மாதிரி ஒவ்வொரு தருணத்திலையும் யாராவது ஒருத்தவங்க யார் மாதிரியாவது வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இது புதுசு என்ன அப்படின்னா தனுஷ் மாதிரியான ஒரு நடிகரை தனுஷை கொண்டு வருது.
ஓகே. இப்ப எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது முத்துன்னு ஒருத்தர் வந்துட்டு கலைஞர் டீம் வந்துட்டு இறக்குது, 2 பேருக்கும் போட்டின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுவோம். இது எல்லாம் எதிர்ல இருக்க ஒரு டீம் தான் பண்ணோம். தானே பண்ண மாட்டாங்க. இப்ப எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆளை கொண்டு வர மாட்டார்ல. ஆனா இது வந்துட்டு புதுசு. தனுஷே அவர் மாதிரியான ஒரு ஆளை கொண்டுட்டு வர்றாரு, தைரியமா இறக்கி விடுறாரு. தம்பி நீ போவாருப்பா, நீ நல்லா பண்ணு, பொழைச்சுக்கோ, ஆனா எனக்கெல்லாம் ஒரு பங்கமும் ஆகாதுங்கிறத ஒரு கான்பிடென்ட்டா பதிவு பண்றாருங்கிறது தான் இந்த இடத்துல பியூட்டியே. ஓகே. ஸோ நீங்க வந்துட்டு நிறைய விஷயம் தனுஷை பத்தி சொல்லும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட பாசிட்டிவ் இதை நம்ம பார்த்துருக்கோம், அதை தான் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் வந்து வந்துச்சு அவரை பத்தி நிறைய என்ன சொல்றது. ஸோ இப்போ டிவோர்ஸ்க்கு அப்புறம் அவர் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீ பேர்டா ஆயிட்டாங்க, அந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய கடன் பிரச்சனைகள்ல வந்து தனுஷ் மாட்டிக்கிட்டாரு, அதனாலதான் அவருக்கு டிவோர்ஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் அவரால் யூஸ் இல்லைன்னு நினைக்கிறாங்க, ஸோ அதனால அவங்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சியா போச்சு. ஸோ அதை பத்தி அதெல்லாம் எதனால நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க சொன்னீங்க தனுஷ் வந்து டிவோர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரீ பேர்டா மாறிட்டாருன்னு. அவர் கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே ஒரு ஃப்ரீ பேர்டு தான். ஃப்ரீ பேர்டுனா எப்படின்னா, இயற்கையா தனுஷை வந்துட்டு யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். கட்டுப்படுத்த முடியாதுன்னா எப்படின்னா வந்துட்டு இப்படி வரணும், இந்த 8 மணிக்குள்ள இங்க இருக்கணும், 10 அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடெல்லாம் விதிக்கக்கூடிய இல்ல விதிச்சாலும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல அவர் இருக்கிற மாதிரிலாம் இல்ல. அவரே அவர் வாழ்க்கையை கரெக்டா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அதனால அதுல ஒரு நேர்மையா இருந்திருக்கும்னு வைங்களேன். ஆனா இப்ப இந்த கடன் அதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, அந்த கடனுடைய ஆரம்ப புள்ளியே வந்துட்டு எல்லாரும் சொல்றதுன்னா அந்த போயஸ் கார்டன் வீடு தான். அவர் போயஸ் கார்டன்ல வீடு வாங்கினாரு, வீடு வாங்கினதுல இருந்து கடன் அப்படின்னு. அதுக்கு ஒரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடம் சரியில்லை, அந்த இடத்த பிடிச்ச நேரம் சரியில்லைன்னு இப்படி ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குன்னு வைங்களேன். ஆனா உண்மையிலேயே அந்த கடனுங்கிறது எல்லாம் அப்படின்னா, இப்ப சிவகார்த்திகேயன் ஒரு கடன் இருக்கு. அந்த கடன் வந்துட்டு முழுக்க முழுக்க எதற்காகன்னா அவரு இந்த ஸ்டார்டம் அடையறதுக்காக பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கடன். அதுக்கு அவரு தான் பொறுப்பு. அதே மாதிரி தனுஷனுடைய இந்த கடன் இருக்கிறது முழுக்க முழுக்க வந்துட்டு போயஸ் கார்டன்ல வீடு வாங்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தினுடைய விளைவாக வந்த கடன், அவ்வளவுதான். அந்த கடனுக்காக வந்துட்டு அவர் சொல்லுவாங்க, சத்யஜோதிக்கும் தானுஷருக்கும் கூட வந்துட்டு 3 படம் பேக் டு பேக் பண்ற போறதா சொன்னாங்க. சோ அவங்க அதை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அந்த கடனுக்காக தான் இவர் படம் நடிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாருங்கிற அந்த ஒரு சூழல் தான் இருக்கே தவிர்த்து இந்த கடன் தனுஷை ஒண்ணும் பண்ணிடாது. அதெல்லாம் வந்துட்டு ஆட்டக்கூட முடியாது அவரால். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, தனுஷுங்கிற மனிதர் இப்ப சில பேருக்கு தான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு சொத்து இருக்கும், எனக்கு ஒரு சொத்து இருக்கும். இப்ப நம்மளோட அந்த சொத்துக்கு வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். அந்த சொத்தை வச்சுதான் நம்மள மதிப்பிடுவாங்க. தனுஷ் மாதிரியான செலிபிரிட்டிஸ்க்கு எல்லாம் எப்படின்னா அவங்கதான் சொத்தே, அவங்கதான் வேல்யூவே. இப்ப அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 500-600 கோடிக்கு மதிப்புள்ள ஒரு மனிதர். அதனால வந்துட்டு அவருக்கு ஒரு 50 கோடியோ 100 கோடியோ கடன் இருக்குன்னு வைங்களேன், அது ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா அவரை வச்சே அவர் அடைச்சிருவாருங்கிறது இண்டஸ்ட்ரிக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். சோ அதனால அவரே ஒரு அசெட். அதனால இந்த கடன் வந்துட்டு பெருசாலாம் அவரை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த கடன் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிச்சிருக்கா அப்படின்னா பாதிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, 1000 தான் இருந்தாலும் ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு ஒரு விஷயம் வரும்போது அந்த இடத்துல வந்துட்டு முழுக்க முழுக்க பணம், செக்யூரிட்டி, சேஃப்டிங்கிறது எல்லாராலையும் பார்க்கப்படுது. ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு கமல் சாரும் விஜய் சேதுபதியும் ஒரு ஜூம் கால்ல 2 பேரும் இன்டராக்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு கொரோனா டைம்ல நடக்கும்போது, அப்ப வந்துட்டு கமல் சார் சொல்லுவாரு, நான் சம்பாரிச்ச பணத்தெல்லாம் இதுல தான் போட்டேன், நிறைய விட்டுருக்கேன், நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாரு, நீங்க அதுக்கு என் பேச்சை கேட்டு பண்ணணும்னு பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவாரு, சார் நானும் அதே மாதிரி நிறைய படம் பண்றேன், ஆனா வந்துட்டு வீட்டுல எல்லாம் என்னால ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியலன்னு. ஏன்னா கமல் சாரால ஹேண்டில் பண்ண முடியும். என்ன காரணம் அப்படின்னா, கமல் அவர்களுக்கு குடும்பமா கலையா தொழிலான்னு பார்த்தா கலையும் தொழிலும் தான், ரெண்டும் ஒண்ணுதான் அவருக்கு. அப்படிங்கிறதுனால அவருடைய கான்செப்ட் என்னன்னா, ஃபேமிலி இருக்கட்டும், ஆனா என்னுடைய முதன்மையான ஒரு விஷயம் இங்கதான் அப்படின்னு. அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா தனுஷ் அவர்களுக்கு ஆல்மோஸ்ட் அவர் அந்த ஜோன்ல தான் இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் குடும்பம்ங்கிறதுலாம் வந்துட்டு இருக்கட்டும், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய வேலை, என்னுடைய ஒண்டர் பார், என்னுடைய படம், என்னுடைய கலைங்கிற இந்த ஜோன், இந்த கான்சென்ட்ரேஷன் அவருக்கு அதிகம். இது வந்துட்டு அவருடைய பர்சனல் லைஃபை நிச்சயமா பாதிக்கும். ஏன்னா யாரா இருந்தாலும் கடைசியா வந்துட்டு ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, அம்மா முக்கியமா நான் முக்கியமான்னு எல்லாரும் கேட்பாங்கல்ல, அங்க நீ ஒரு பதில் சொல்லி ஆகணும். அதே மாதிரி ஒரு கேள்வி வந்துட்டு உனக்கு நான் முக்கியமா உனக்கு சினிமா முக்கியமானா அவரு ஒரே பதில் தான் சொல்லுவார், சினிமா தான் முக்கியம். இதே ரஜினி சார்கிட்ட கேட்டீங்கன்னு வைங்களேன், உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்லுவாரு, நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு படத்தை நடிப்பார். அவர் வந்துட்டு அழகா தன்னை ஹேண்டில் பண்ணிக்கக்கூடிய தன்மை உண்டு. தனுஷ் அவர்கிட்ட கேட்டீங்கன்னு வைங்களேன், அவர் கொஞ்சம் எனக்கு சினிமா தான் முக்கியம்னு சொல்லி பேசக்கூடிய ரொம்ப வெளிப்படையான ஒரு மனிதர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆளுன்னு வைங்களேன். அது நிச்சயமா பர்சனல்ல வந்துட்டு ஒரு இரிட்டேஷன் கொடுக்கும். ஏன்னா கடைசியா வந்துட்டு ஒரு தருணத்துல வந்துட்டு இன்னொரு 10 வருஷம் போச்சு, 20 வருஷம் போச்சு, 300 கோடி கடன்ல வந்து நின்றா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பதட்டம் வரும். அது இயல்பு. அது நிச்சயமா ஒரு பர்சனல்ல பாதிச்சிருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. நீங்க கேட்கலாம், எப்படிங்க இதை விட பல மடங்கு சொத்து உள்ள ஒரு ஃபேமிலி அது, அதுக்கு பாதிக்க மாட்டேன்னா பாதிக்கும். ஏன்னா எதுவுமே இல்லாதவங்களுக்கு தான் கடன் வந்துட்டு சின்னதா பாதிக்கும், எல்லாமே இருக்கிறவங்களுக்கு கடன் பெருசா பாதிக்கும். ஏன்னா வந்துட்டு நாளை பின்ன நமக்கு எதுவுமே எல்லாம் போயிடுமோன்ற அந்த ஒரு பயமும் தயக்கமும் இருக்கு இல்லையா, அது மனிதனை வந்துட்டு பாதிக்கும், இரிட்டேட் பண்ணும். தனுஷ் அவர்கள் ஒண்ணுமே இல்லாம வந்தவங்க, பட் அவங்க ஃபேமிலியில ஐஸ்வர்யா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல்ல வளர்ந்தவங்க. ரஜினி சாருக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்துக்கான புரிதல் வந்துட்டு ஐஸ்வர்யா அவர்களுக்கு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, பட் தனுஷ் சாருக்கு இருக்கும்.
ஏன்னா அவருடைய ஃபேமிலி வந்துட்டு ஒரு வாடகை வீட்டுல இருந்து சின்ன சின்னதா லைஃப் டெவலப் பண்ணி வாழ்க்கையில கஷ்டம்னா என்ன வருமானம் என்னன்றத இன்ச் பை இன்ச் பார்த்தவர். ஸோ அதனால அவருக்கு என்னன்னா பணத்துடைய வேல்யூ பெருசா தெரியாது. ஏன்னா நான் இதை சம்பாரிச்சிட்டேன், திருப்பி சம்பாரிச்சுப்பேன், பட் இந்த கடன் ஒரு மேட்டரே கிடையாது, எனக்கு வீடு முக்கியம் இல்ல என்னோட ஃபேம் முக்கியம், நான் இதற்காக ஓடுறேங்கிற அந்த ஒரு ஜோன்ல தான் தனுஷ் அவர்கள் யோசிப்பாரே தவிர்த்து சேஃப்டியா இருந்துக்கணும், நம்ம அழகா சேஃப்டி பண்ணிக்கணும்னு யோசிக்கக்கூடிய ஒரு இடத்துல தனுஷ் இல்ல. சோ அதனால அவருடைய பர்சனலா சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம், பட் அது இவர் ஒன்றும் பண்ணாது. ஓகே. ஸோ நம்ம தனுஷை பத்தின நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா பேசியிருந்தோம். யாரெல்லாம் தனுஷ்னா நெகட்டிவ் இப்போ அப்படின்னு நினைச்சிருந்தாங்களோ ஸோ அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அவர் எவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்றது. ஸோ சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். சுச்சி லீக்ஸ் அவங்க ஒவ்வொரு ஆக்டரை பத்தியுமே ரொம்ப ஓப்பனா பேசுவாங்க, ரொம்ப வல்கராலாம் பேசியிருக்காங்க, திட்டியிருக்காங்க வீடியோவில். அந்த மாதிரி தனுஷை பத்தி கூட ஒரு சில விஷயங்கள் அவங்க ரொம்ப ஓப்பனா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குமே அவர் எதுவுமே பேசல, எதுவுமே சொல்லல. சூப்பர் ஸ்டாருக்கு மருமகனா போறதுக்கு இவர் தகுதியான ஆளா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் விமர்சனம் பண்ணி பேசினாங்க. ஸோ அதெல்லாம் அவர் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? தனுஷ் படங்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே ஒரு டிமாண்ட் இருக்குங்க. அந்த டிமாண்ட் வந்ததுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியை புரட்டி போடுது.